அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம ஜீரோ டு ஹீரோ அதோட இம்பேக்டட் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி எதனால் மார்க்கெட் இம்பேக்டட் ஆச்சு, கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்னைக்கு இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறது அனைத்துமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க போகுது. இதை வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்னும் 2 நாட்கள் சந்தை இல்லாதனால நம்ம அடுத்த வீக்லி ஆப்ஷன்ஸ் போடுற இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்ப்போம். அதனால் இது ஒவ்வொரு ஆப்ஷனுடைய பிரீமியத்தோட தன்மையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நிஃப்டியோட நேற்றைய ஹை நேற்றையிலோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 17,663 ஹை நிஃப்டியோட ஸ்பாட்டோட லோ 17,457 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ. இதே நேற்றைய வர்த்தகத்தோட இம்பேக்ட் என்ன? 17,595 ஹை 17,442 லோ. அப்போ நல்லா யோசிங்க, நேற்றைய வர்த்தகத்துக்கு மேலே மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 68 புள்ளிகள் போயிருக்கு. ஏப்ரல் 13 இன்றைய ஹைங்கிறது வந்து நேற்றைய ஹையை கடந்துள்ளது. அதே மாதிரி லோங்கிறது வந்து நேற்றைய லோவை நம்ம பிரேக் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? இது நம்மளுக்கு ரொம்ப தெரிய வேண்டிய அவசியம். இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை 17,600 கால் ஆப்ஷன். நேற்றைய ஹை பாருங்கள், ஓப்பன் ஹை 91 ரூபாய், 20 ரூபாய் இன்றைக்கி வந்துட்டு நேற்றைய லோ 20 ரூபாய், 33 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைய ஹை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு 78 ரூபாய் தான் வந்திருக்கு. இது கொஞ்சம் நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம். முன்னொருக்கா நான் சொல்கிறத, நேற்றைய ஹையை கடந்து மார்க்கெட் வந்துட்டு 68 புள்ளிகள் மேலே போயிருக்கு. நிஃப்டியோட ஸ்ட்ரைக்ஸ் வந்து 50 புள்ளிகளோட டிஃப்ரெண்ட்டுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைக்கோட இம்பேக்டடே மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஒரு ஸ்ட்ரைக்கோட இம்பேக்டடுக்கு மேலே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஏன் நேற்றைய ஹையை கடக்கவில்லை? நிஃப்டி கடந்தும் இவன் கடக்கவில்லை. ப்ரீமியம் கரையும் அது எப்படி கடக்கும் அப்படின்னு சிலருக்குள்ள கேள்வி வரலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட்டோட இம்பேக்டட் கிரியேட் ஆகலை. இதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்னைக்கு மட்டும் இல்லை, மொத்தமாகவே ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்து மட்டும் நீங்கள் வந்து நம்ம அனைவருமே உழைப்பது எதற்காக? நம் வாழ்க்கையில் வந்து நிதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தான். அப்போது அப்படி வாழணும் அப்படின்னா நம்ம கையில் என்ன வேணும்? நம்மளுக்கிட்ட சொத்தோ இல்லைன்னா வந்து நம்ம நல்லா சம்பாதிக்கணும். அப்போது நம்ம சம்பாதிப்பது எளிதா, உழைப்பதுங்கிறது வந்து நம்ம உழைப்பினால் கிடைக்கக்கூடியது தான் நம்மளுக்கு வருமானமே. அதனால் பணம் சம்பாதிப்பது எளிதா, பணத்தை செலவழிப்பது எளிதா? இது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டிங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போது இதில் ப்ரீமியம் எதிர்பார்ப்பு கூடுறது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கிறதே மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைக்கி வந்துட்டு 17,600 கால் ஆப்ஷனுங்க நேற்று முடிவு வரும்போது அவுட் த மணி ஆப்ஷன். அப்போது இதில் வந்து உண்மை விலையே இருக்காது, எல்லாமே எதிர்பார்ப்பு விலை மட்டுமே இருந்திருக்கும். அப்போ இன்றைக்கி இது இந்த மணி ஆப்ஷனாக மாறி இருக்குது. அப்போ மார்க்கெட் நேற்றைய ஹையை கடந்து போகும்போதும் கூட இது நேற்றைய ஹையை கடக்கவில்லை, ஓப்பன் ஹை. அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது? அப்போ அந்த எதிர்பார்ப்பு அங்கே உடஞ்சிருக்கு. 78 தான் ஹை. அப்போது மார்க்கெட் நேற்றைய ஹையை கடந்தவன் நேற்றைய ஹையை கீழே வரதா ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஏன் நிகழ்ந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்தவரை 17,500 கால் ஆப்ஷன் நேற்றைய ஹை பார்த்திங்கன்னா 145, இன்றைக்கி அதை கடந்திருக்கு. ஏன்னா அது இந்த மணி ஆப்ஷன் இருக்கிறதே, இந்த மணி ஆப்ஷன்லேருந்தே அது போனதுனால மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்றைய ஹைக்கு மேலே 68 புள்ளிகள் ஹைக்கு மேலே போயிருக்கு. வேணா இன்னொருக்கா பாருங்கள், நேற்றைய ஹை 17,595, 17,663 இன்றைக்கி ஹை. அப்போ 68 புள்ளிகள் போயிருக்கு. அப்போது இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை? அவன் 68 புள்ளி ஏறுனதுக்கு இவன் வந்துட்டு 145 ரூபா நேற்று ஹை, 165ன்னு 20 ரூபாயோட ஏற்றம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியணும். அப்போது மார்க்கெட்டை எஸ்டர்டே ஹையை கடக்கிறக்கே இவங்களுக்கு காலுக்கு முடியலன்னா புட் ஆப்ஷன் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். 17,600 புட் ஆப்ஷன் நேற்றையிலோ 65, இன்றையிலோ 18, நேற்றைய க்ளோசிங் 92. அப்போது இங்கே இம்பேக்டட் பாருங்கள், 18 ரூபாய் லோ வந்துட்டு நம்மளுக்கு 142 ரூபாய் ஹை போயிருக்கு, 124 ரூபாயில் க்ளோசிங் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது இதுதான். அப்போ 18 ரூபாயிலேருந்து 142 ரூபா. இது நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது சொல்ல முடியும். ஆனால் மார்க்கெட் லைவ்லேயே நீங்கள் எடுக்கிறதுக்கு என்னங்கிறது உங்களுக்குள்ளே தோணணும்.
உங்களுக்குள்ள ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுக்கணும். அப்போ மார்க்கெட்டோட ரசனை, அதாவது இந்த ப்ரீமியத்தோட விலை போட்டியை நீங்கள் சொல்லணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து 17,600 காலும் 600 புட்டும் சமநிலையாக இருக்கக்கூடிய இடம் இதுதான். அப்போது 17,600 புட் ஆப்ஷனுடைய வேல்யூ பாருங்கள், நேற்றைய க்ளோசிங் வந்துட்டு நம்மளுக்கு 92 ரூபாய். அதே கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் 33 ரூபாய். 33 ரூபாய். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான போட்டி சமநிலை கரெக்டா? அப்போது இதை நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். 33 கிலோ இருக்கிறவன் 92 கிலோ இருக்கிறவனோட போட்டி போட்டால் ஜெயிக்க முடியுமா? அப்போ ஜெயிக்கணும்னா யார் பலம் யார் பலவீனம் அதை நீங்கள் அறியாமல் பண்ண முடியுமா? ஸோ இதனை தெரிந்து கொண்டு தான் நம்ம செய்யணும். அடுத்து 17,500 புட் ஆப்ஷன் பாருங்கள், நம்மளுக்கு நேற்றைய க்ளோசிங் 43 ரூபாய், இன்றைக்கி 5 ரூபாய் லோ வந்துட்டு 61 ரூபாய் ஹை வந்திருக்கு. அப்போது அதே மாதிரி 17,500 கால் பாருங்கள், 165 ரூபா போனவன் 0 ஆயிட்டான். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 80 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸு, இவன் எவ்வளோ நம்மளுக்கு 17,500 கால், 17,500 கால் வந்து நம்மளுக்கு 80 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸு, புட்டு வந்து பார்த்திங்கன்னா 43 ரூபா. அப்போது 43 ரூபா விசஸ் 83 ரூபா. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போ இந்த போட்டி எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்போ இவங்களோட நடுநிலை என்ன? அப்போ இவங்களுக்கு உண்டான இம்பேக்டட் ஆனதுக்கப்புறம் யார் பலவீனமானதுக்கப்புறம் யார் பலம் பெறுவா அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் வியாபாரமே செய்ய இயலும். இது நிஃப்டியை பொறுத்தவரை இதுதான் நம்மளுக்கு 0 to ஹீரோ இம்பேக்டட் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் பாருங்கள், ரொம்ப முக்கியம், நம்ம என்ன கொடுத்துருந்தோம், மார்க்கெட்டோட லெவல்ஸில் ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 17,480லேருந்து 17,597, அதே மாதிரி வைட் ரேஞ்ச் 17,433லேருந்து 17,667. அப்போது இன்றைக்கி நிஃப்டியோட ஹை லோ பாருங்கள், 17,457 லோ 17,663. அப்போ நம்ம சொன்ன வைட் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் கரெக்டாக அந்த எல்லைக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ எடுத்ததுமே மார்க்கெட் இந்த எல்லை பக்கமாக இருந்துங்காட்டி அது வந்து கீழே சப்போர்ட் நோக்கி பயணத்தினால தான் இந்த புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 0 to ஹீரோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தது அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இதற்குள்ள ப்ரீமியத்தோட வீரியத்தை நம்ம கண்டறியணும். பேங்க் நிஃப்டியோட இன்றைக்கி பாருங்கள், நேற்று ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, 37,920 ஹை, இன்றைக்கி 37,988 ஹை, லோ பார்த்திங்கன்னா 37,264, நம்மளுக்கு லோ பார்த்திங்கன்னா 37,408. அப்போது நம்மளோட இம்பேக்டட் ஜோன் பாருங்கள், நம்ம குறித்த எண்ணங்க, அதாவது ஷார்ட் ரேஞ்ச் ஆர் வைட் ரேஞ்சு, நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் என்ன கொடுத்துருந்தோம், 37,915, 37,555. ஸோ சந்தை வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்டடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட்டு 37,988, 37,408. அப்போ ஷார்ட் ரேஞ்சை வந்துட்டு மேலே டாப்பர் ஷார்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் பண்ண முடியாமல் கீழே டாப் ரேஞ்ச் பிரேக் பண்ணியிருக்கு, கீழே ஷார்ட் பாட்டமை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அந்த ஷார்ட் பாட்டமை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் புட் ஆப்ஷன்ஸோட வீரியம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ இதனை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது பாருங்கள், நம்மளுக்கு இப்போது 37,500 கால் பாருங்கள், நேற்றைய ஹை பார்த்திங்கன்னா 475 ரூபா, லோ பார்த்திங்கன்னா நேற்றைய லோ 155 ரூபா. இப்போது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், 37,500 கால் நேற்று மார்க்கெட்டோட லோ வந்து வேறு 37,200 ரேஞ்சில் இருந்தது, இன்றைக்கி 37,400 ரேஞ்சு தான். அப்புறம் எப்படி இவன் 155 ரூபாய்க்கு கீழே வர முடியும்? இன்றைக்கி கண்டிப்பாக 37,500 கால் 37,500க்கு மேலே நிற்க முடியலைனாலே 37,500க்கு கீழே வந்துட்டாலே அது 0 தான். இது வந்து நம்ம உணரணும். ஆனால் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அந்த ப்ரீமியம் கரையும் போது அதை உணர மாட்டோம், ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ மார்க்கெட்டோட லோ 37,200, இன்றைக்கி மார்க்கெட் 37,200க்கே வரல, ஏன் நேற்றைய லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டால் தான் அதனுடைய குறிப்புகள் நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாரும் கண்ணோட்டம் என்னென்னா வரைபடம் மூலியமாகவே பார்த்துட்ருக்கிறீங்க. வரைபடம் முக்கியமே கிடையாது, ஆப்ஷன் ப்ரீமியம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் விலைகளின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ நேற்றைய ஹையை கடக்கும் போதும் கூட இன்றைக்கி 25 ரூபாயோட ஏற்றம் தான். அப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி இது நடைபெற்றது அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி 37,500 புட் 37,700 புட்டு பாருங்கள், நேற்றைய லோ 40 ரூபாய், சாரி நேற்றைய லோ 120 ரூபாய்,
இன்றைக்கி 40 ரூபாய் லோ வந்துட்டு இன்றைக்கி 240 ரூபாய்க்கு ஹை போயிருக்கு. அப்போது இதனுடைய தாக்கம் நினச்சி பாருங்கள். ஏன் இது 240 ரூபா போச்சுன்னா 37,700க்கு கீழே இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 37,450 இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த 240 ரூபாயே கிடச்சிது. இதே மார்க்கெட் 37,700க்கு க்ளோஸ் ஆகிருந்து இது ஜீரோவாக இருக்கும். அப்போ இது நம்மளுக்கு தெரியணும். அப்போ இது ஜீரோ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தா தான் இது வியாபாரமே செய்ய முடியும். அடுத்தது 37,500 புட் ஆப்ஷன் பாருங்கள். நேற்றையிலோ 67 ரூபா, இன்றையிலோ 5 ரூபா, 5 ரூபாயிலிருந்து 36 ரூபா. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், 5 ரூபாயிலிருந்து 36 கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் எவ்வளோ தூரம் இம்பேக்டட் பாருங்கள். அதே மாதிரி 37,500 கால் நம்ம பார்த்துட்டோம், அதனோட இம்பேக்டட் இது பார்த்துட்டோம். அப்போது 37,700 காலை பாருங்கள். 37,700 கால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடது நேற்றைய நம்மளுக்கு 328, இன்றைக்கி 325 தான். அப்போ இந்த மணி ஆப்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு நேற்றைய ஹையை கடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ இவங்களே அந்த ப்ரீமியம் கொடுக்கல அப்படிங்கும்போது என்ன இம்பேக்டை நம்ம சொல்லியிருக்கிறோம், யாருடைய பலம் ப்ரீமியத்தோட பலம் பலவீனத்தை பார்த்து தெரிந்து வியாபாரம் பண்ணுங்கள்ங்கிறது. அப்போ ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு ப்ரீமியம் கூடி செல்வது கடினம். அதாவது ப்ரீமியம் வந்துட்டு ஏறி போகிறது கடினம், ஆனால் ப்ரீமியம் கரையிறது எளிது. அதனால தான் நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை வந்து ரைட்டிங் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரைட்டிங்லேயும் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், 5 ரூபாய் இருந்தவன் 336 ரூபா. இப்போ நீங்கள் போய் ஒரு 10 ரூபாய்க்கு இது எங்கே நடக்க போகுதுன்னு 10 ரூபாய்க்கு ரைட் பண்ணியிருந்தால் 36,9 லாஸ். அதை தவிர்த்துட்டு 37,700 புட்டு வந்து 40 ரூபா. மார்க்கெட் ஹை போயிட்டு இருக்கும்போது இதை 40 ரூபாய்க்கு செல் பண்ணவங்களோட நிலைமை பாருங்கள், இப்போ 240 ரூபா. அப்போ ரைட்டிங்லேயும் பிரச்சனை இருக்குது, அப்போது பையிங்லேயும் பிரச்சனை இருக்குது. ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தோட அடிப்படையில் நாம் எங்கே வாங்கினா நம்மளுக்கு சாதகம், அதாவது ரிஸ்க் ரிவார்டு கம்மி லாபம் அதிகமாக கிடைக்குங்கிறதையும், எங்கே ரைட் பண்ணால் நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்ட் படி லாஸ் கம்மி ப்ராஃபிட் எப்படி வருங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து அதை கணக்கீட்டு முறைப்படி தான் பண்ணணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து சார்ட் பேட்டர்ன் அமைகிறத விட மார்க்கெட்டோட இவங்க 2 பேரும் வந்து ஒரு போட்டியாளர் நினைங்க. ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே போட்டியாளர். கால் ஆப்ஷனில் செல்லிங் வருதுன்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷனில் டிமாண்ட் கிரியேட் ஆகணும். ஏன் எதுக்கு கால் ஆப்ஷனில் செல்லிங் வருது? கண்டிப்பாக அவங்களோட ஜோன் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க இதில் ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது தான் புட் ஆப்ஷனுக்கு வந்து ஷார்ட் கவரிங் வரணும். இதே புட் ஆப்ஷனுக்கு செல்லிங் வருதுன்னா கால் ஆப்ஷனில் டிமாண்ட் கிரியேட் ஆகணும். அப்போ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு உண்டான போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தா தான் இது புரியும். அதனால் வந்து மீட்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியும். அந்த மீட்டிங் பாயிண்ட்டை பொறுத்தவரை யார் பலம் யார் பலவீனம். ஒருத்தர் நான் ஓவர்டேக் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்கள விட நான் வேகம் எடுக்கணும். அப்போ அந்த ஓவர்டேக்கிங் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் இதில் நம்ம ஆராயணும். ஸோ இதை தெரிஞ்சுட்டு வியாபாரம் செய்யுங்க. சும்மா நம்ம வந்துட்டு ஹோல்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை ஹோல்டிங் வியாபாரம் செய்வது வந்துட்டு ஏதோ ஒரு 10 வர்த்தகத்தில் 2 வர்த்தகம் சக்ஸஸ் ஆகிறதே கடினம். ஆனால் மீதி 8 வர்த்தகம் ப்ரீமியம் குறையும் போது நம்மளோட மாட்டிக்குவோம். அதனால் பையர்ஸ் ஆகிய நம்ம வந்து ஹோல்டிங் சும்மா அவுட் த மணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஹோல்டிங் எடுத்து வச்சு சும்மா இருக்கிற பணத்தை தொலைக்கக்கூடாது. அதனால் எளிமையாக வாய்ப்பு இருக்கிற அன்றைக்கி மட்டும் ஆப்ஷன் வர்த்தகம் செய்ய முற்படுங்க. இல்லைன்னா நீங்கள் வியாபாரமே செய்வதை நிப்பாட்டிட்டு வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குங்கிறத குறிப்பிடுங்க. நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து பார்த்து பழகணும். சும்மா பணத்தை போட்டோம் லாஸ் ஆகிட்டோம், பணத்தை போட்டோம் லாஸ் ஆகிட்டோன்ட்டு இப்படியே வர்த்தகம் செய்யக்கூடாது. நம்மளுக்கு வாய்ப்புகள் அங்கே எப்படி உண்மையாகவே இருக்குது, அங்கே அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஸோ இவ்வாறு நீங்கள் பயன்படுத்தணுங்கிறக்கோசம் இந்த விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.